அனைவருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத். ஓகே, எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஓய்வு நாள் ஆரம்பிச்சிருச்சுனாலே இது என்ன நாள்? மன மகிழ்ச்சியின் நாள். அப்போ சந்தோஷமா இருக்கணும், மனது சந்தோஷமா இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு சந்தோஷத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். மிக மிக முக்கியமான ஒரு காரியம். நாம் தொடர்ந்து ஒரு சத்தியத்தை படித்து கொண்டு வருகிறோம். ஆக்சுவலாக இன்னைக்கு முத்துப்பாண்டி அவர்கள் பேச வேண்டும். அப்போ சகோதரர் ஸ்டான்லி அவர்கள் நான் இன்னொரு வாரம் இங்கே இருப்பேன் நினச்சிக்கிட்டு மறந்துவிட்டார். நான் ஞாபகப்படுத்தின உடனே இல்லை மாற்றிக்கொள்வோம் என்று சொல்லி மாற்றி கொடுத்தார்கள். சகோதரர் முத்துப்பாண்டிக்கும் சகோதரர் ஸ்டான்லிக்கும் நன்றி சொல்லிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். இதுக்கப்புறமா நான் உங்களை நவம்பர் கடைசி வாரத்தில் தான் சந்திக்க முடியும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். அதுவரையிலும் நீங்கள் எங்களுக்காக ஜெபம் பண்ணிக் கொள்ளுங்கள். எங்களுடைய பிரயாணத்திற்காகவும் எங்களுடைய அங்கு தங்கி இருக்கிற நாட்களிலும் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கத்தக்கதாக ஜெபம் பண்ணிக் கொள்ளுங்கள். 3ஆம் தேதி இங்கிருந்து பிரயாணப்பட்டு செல்கிறேன். ஏன்னா நாளைக்கும் நான் இங்கே இருக்க மாட்டேன், இன்னொரு சபைக்கு செல்கிறேன். ஆகையினால உங்களை சந்திக்க முடியாது. அதனால தான் இதை முதலாவது நான் சொல்லிக் கொள்கிறேன். தொடர்ந்து எங்களுக்காக எங்கள் குடும்பத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கடந்த முறை நான் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும் பொழுது யாக்கோபின் இக்கட்டு காலத்தை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருந்தோம். ஒரு 2-3 கேள்விகளோடு ஆரம்பிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்து கொண்டிருக்கிறார்? பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். யாருக்காக? நமக்காக. எங்கே? எங்க? சரியா எனக்கு பரலோக ஆசரிப்பு கூடாரத்திலே அவர் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு முன்பாக சென்று பிதாவின் இடத்திலே வேண்டிக் கொள்கிறார். என்ன வேண்டிக் கொள்கிறார் தெரியுமா? இவர்களுடைய பாவங்களுக்காக நான் சிலுவையிலே மறித்தேனே, அவர்கள் என்னிடத்தில் வந்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதனாலே அவர்களுடைய பாவங்கள் என்னுடைய இரத்தத்தால் கழுவப்படுவதனாலே அவர்கள் பரிசுத்தராக இருக்கிறார்கள். இது தேவன் நம்மை அனுமதிப்பதற்கு இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அந்த காலத்திற்கு ஒரு காலம் என்று பெயர். என்ன காலம்? கிருபையின் காலம். இப்ப நம்ம கிருபையின் காலத்திற்குள்ளாக இருக்கிறோம். சீக்கிரத்தில் ஒரு காலம் வரப்போகிறது. அப்போ போன முறை சொன்னேன் 4 காலங்களை பற்றி பேசணும். அதுல கடைசி காலத்துல அக்கிரமம் செய்கிறவன் இனி அக்கிரமம் செய்யட்டும், அநியாயம் செய்கிறவன் இனி அநியாயம் செய்யட்டும், அவனவனுக்கு தக்க பலனை என்னோடு கூட நான் கொண்டு வருகிறேன் தேவன் சொல்கிறாரு. அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா கிருபையின் காலம் முடிவடைகிறது. எத்தனை பேருக்கு இந்த கிருபையின் காலம் எப்போ முடியணும்னு சொல்லி தெரியணும்னு ஆசைப்படுறீங்க? ஒரு கை தான் போகுது, 2வது கை மேல போயிருக்குது. ஏன் தெரிந்து கொள்ள விருப்பம் இல்லை? எனக்கு ரொம்ப ஆசை இந்த கிருபையின் காலம் எப்போது முடியும். காரணம், இந்த உலகத்தின் பாடுகள் அதனோடு முடிவடைய போகிறது. அதற்கு பின்பாக நாம் எங்கே செல்ல போகிறோம் என்று சொன்னால், எங்கே செல்வதற்காக நாம் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோமோ அந்த இடத்தை போய் நாம் சேரப்போகிறோம். ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். போன முறை ஒரு நாள் பள்ளி பாடத்தை படித்துக் கொண்டிருக்கும் பொழுது சொன்னேன், ஆண்டவர் நம்மை பரலோக கானானுக்கு அழைத்து செல்வதோடு மட்டுமல்ல, அவர் தம்மிடமாய் நம்மை சேர்த்துக் கொள்வதற்காக இந்த காரியத்தை செய்கின்றார். அப்ப நம்ம தேவனோடு இருக்க வேண்டும். என்னைக்கு இந்த கிருபையின் காலம் முடிவடைகிறதோ அப்போ ஆண்டவருடைய வருகைக்கு காலம் நெருங்கிவிட்டது. அப்போ ஒன்று தொடங்கணும். என்ன தொடங்கணும்? இக்கட்டு காலம் துவங்க ஆரம்பிக்கும். அதான் யாக்கோபின் இக்கட்டு காலத்தை குறித்து நாம் படிக்கிறோம். இந்த இக்கட்டு காலத்திலே நமக்கு என்ன நடக்க போகுது? இந்த மாதிரி தான் இருக்க போறோம் அப்படின்னு நினைக்கிறோமா?
இல்லாவிட்டால் என்ன சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும்? நம்ம இன்னொரு காலத்தை குறித்து படித்தோம், இருண்ட காலம், டார்க் ஏஜஸ். அந்த காலகட்டத்தில் என்ன சம்பவித்தது என்று சொன்னால், கிறிஸ்தவர்கள் கொலை பண்ணினார்கள். அப்போ இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் அதை குறித்து. அப்பொழுது எல்லோரும் போய் ஓடி ஒளிந்தார்கள். எங்கே தெரியுமா? குகைகளிலும் ஆட்டு தோள்களை போர்த்தியவர்களாகவும். எடுத்து வாசிப்பேன். எபிரேயர் 11வது அதிகாரம் 37வது வசனம் 38வது வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 11வது அதிகாரம். இது எப்ப நடந்துச்சு தெரியுமா? முதலாம் நூற்றாண்டிலே, கிறிஸ்துவுக்கு பின் முதலாம் நூற்றாண்டிலே ஆண்டவருடைய சீஷர்களுக்கும் அவரை பின்பற்றி சென்ற அப்போஸ்தலர்களுக்கும் இது நடைபெற்றது. யாரெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு நடந்த சம்பவங்கள் என்ன? கல்லெறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள், செம்மறியாட்டு தோலையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. அவர்கள் வனாந்தரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அடைந்தார்கள். எதற்காக தெரியுமா? இந்த தேவனுடைய சத்தியத்தை காத்து கொண்டதை நிமித்தமாக அவர்கள் துரத்தி அடிக்கப்பட்டார்கள். எல்லாவற்றையும் விட்டு ஓட வேண்டிய ஒரு காலகட்டமாக இருந்தது. இந்த அப்போஸ்தலர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட இந்த அப்போஸ்தலர்கள் எல்லாவற்றையும், உலகத்தை புறக்கணித்தவர்களாக அவர்கள் ஓடிக்கொண்டே இருந்தார்கள். காரணம், அவர்களுக்குள்ள இருந்தது ஒன்றே ஒன்றுதான், தேவனுடைய சத்தியம் மட்டுமே. வெளிச்சத்தை கண்டார்கள். அந்த வெளிச்சத்தை பற்றிக்கொண்டு நடப்பதற்காக தன்னுடைய சுயத்தை அங்கு விட்டுவிட்டார்கள். இப்போ இந்த பகுதியை குறித்து நாம் வாசிக்கும் போது இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம் நினைக்கிறேன். லூக்கா 21வது அதிகாரம் 20வது வசனம். லூக்கா 21:20. எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு சமீபமாயிற்று என்று அறியுங்கள். அடுத்த வசனத்தை போடு. இப்ப இன்னொரு சம்பவம் நடக்கும். அது என்ன சம்பவம் சொன்னால், யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போகவும், எருசலேமில் இருக்கிறவர்கள் வெளியே புறப்படவும், நாட்டுப்புறங்களில் இருக்கிறவர்கள் நகரத்தில் பிரவேசியாமலும் இருக்கிறவர்கள். யார் சொல்றாங்க? முன்னாடி கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி போனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். வேற யாரும் சொல்லல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இந்த முடிவு காலம் வரும் பொழுது, அதனால்தான் இந்த கண்ட்ரி லிவிங் ஒன்று வந்துச்சு. அப்போ இந்த வசனங்களை வைத்துக் கொண்டுதான் அவர்கள் இப்பவுமே என்ன செஞ்சாங்க? மலைகளுக்கு ஓடி போனார்கள், மலைகளில் இடங்களை வாங்கினார்கள், தங்களுக்கு தாங்களே பயிரிட்டுக் கொண்டு சாப்பிட்டு வாழ வேண்டும் என்று கடந்து சென்றார்கள். யூபிலி என்ற ஒரு 50வது ஆண்டை கொண்டாடினார்கள். இதெல்லாம் சரித்திரத்தில் இப்பொழுது நாம் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்திற்குள்ளாக வந்த பின்பாக நடந்த சம்பவங்கள். ஆனா கடைசி நாட்களிலும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்? அதுதான் யாக்கோபின் இக்கட்டு காலம். இது எதுக்கு யாக்கோபின் இக்கட்டு காலம் என்று நாம் அழைக்கிறோம்? இங்க ஆண்டவர் சொல்றாரு, அதுக்கு முந்தின வசனத்துல, இந்த சூழ்நிலைகள் உங்களை சுற்றிலும் வரும் பொழுது நீங்க என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? அழிவு சமயமாயிற்று. இப்போ நமக்கு இந்த சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறது? கடைபிடியும் அந்த எனக்கு வைக்கமையார் அவர்களுடைய புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு வந்தேன். எத்தனை பேருக்கு இது கிடைச்சதுன்னு தெரியல, பார்த்தீங்களான்னு தெரியல. ஒரே ஒருத்தர் மட்டும் அதை காமிச்சார். இந்த புக்கை தான் நான் வாசிட்டு இருக்கிறேன், நீங்க
பேசுனது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுன்னு சொன்னேன். யாருக்கு வாசிக்க முடியுதா? முற்பிதாக்களும் தீர்க்கதரிசிகளும். ஓகே, பேட்ரியார்ட்ஸ் அண்ட் ப்ராஃபிட் என்று ஆங்கிலத்தில் உள்ள ஒரு புத்தகம். வாசிச்சு பாருங்க. புத்தகத்துக்கு கீழே வைக்க மாட்டீங்க. ஒரு நல்ல நாவலை விட சுவாரஸ்யமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆழமான சத்தியங்களை எலன் ஒயிட் கம்மியார் அவர்கள் மூலமாக ஆவியாளர் வெளிப்படுத்துகிறார். அப்போ ஏன் இந்த யாக்கோபின் இக்கட்டு காலம் கடந்த முறை நாம் இதை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சொன்னேன், இது எரேமியா தீர்க்கதரிசி எழுதும் பொழுது யாக்கோபு இல்லை. ஆனால் யாக்கோபு இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்டார். அந்த ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய ஆண்டவரை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு இது சம்பவிக்கும் என்ற காரியத்தை நாம் படித்தோம். அப்ப யாக்கோபுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம 2 வாரங்களாக வாசித்து அறிந்திருக்கிறோம். அப்போ இந்த யாக்கோபு அன்றைக்கு இரவிலே யாப்போக்கு ஆற்றின் கரையிலே தனித்திருக்கும் பொழுது அங்கு தேவனை முகமுகமாய் சந்திக்கிறான். முடிந்து போன பிறகு என்னாச்சுங்க, கால் நோண்டிட்டு வெளியே போறான் இல்லையா? கால் நோண்டிட்டு அங்க வெளியிலே போகும் பொழுது எல்லோரும் கேட்டுப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அது எதுக்காக என்ன பேசியிருப்பாங்கன்னு பார்ப்போம். இவர்கள் செல்லும் பொழுது யார் அவனை கட்டி புத்தம் செய்தார்கள்? அவனுடைய சொந்த சகோதரர். கடந்த முறை அதை குறித்தும் நாம் படித்தோம். ஏன் அந்த பெரிய மாற்றம்? ஆக்சுவலா அந்த ஏசா எதற்காக வந்து கொண்டிருந்தார் என்று சொன்னால், இவனை கொல்ல வேண்டும் என்று சொல்லி 400 பேரோடு அடியாட்களோடு வந்து கொண்டிருந்தான். காரணம், இவன் சேஷ்டபுத்திர பாகத்தை என்னை ஏமாற்றி எடுத்துக் கொண்டு சென்றானே, இப்ப நான் சுதந்திரமாக தகப்பனின் சொத்துக்களை எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கும்போது இவன் திரும்பி வந்துட்டானே அப்படின்னு உடனே கோபத்தோடு செல்கிறான். ஆனால் இவனை கண்ட உடனே அவன் மனம் மாறியவனாக இருவரும் ஆற தழுவி கட்டிக் கொள்கிறார்கள். என்ன மாற்றுச்சு? அது வேற ஒன்றும் இல்லை. அந்த இரவிலே அவன் தனித்திருக்கும் பொழுது யாக்கோபு ஜெபிக்க ஆரம்பித்தான். தன்னுடைய பாவங்களை எல்லாம் சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தான். இந்த பகுதியை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த வாரத்தில் ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். ராஜேந்திரனே, உன்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற அந்தரங்க பாவங்களை நீ அறிக்கை செய்து விட்டு விட்டாயா? இல்லாவிட்டால் இன்னும் ஒரு வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் எங்க போக முடியாது, போக முடியாது. அன்றைக்கு யாக்கோபு மட்டும் அந்த காரியங்களை அறிக்கையிட்டு செய்யாவிட்டால், மனக்கசந்து அழுதராவிட்டால், அன்றைக்கு ஏசா அவனை கொண்டு போட்டிருப்பான். அந்த பகுதியை நான் வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது இவருக்கும் யாக்கோபுக்கும் ஆண்டவருக்கும் சம்பாசனை. ஆண்டவர் ஒன்று சொல்றார். என்ன சொல்றாரு தெரியுமா? பொழுது விடிய போகிறது. என்ன வசனம் என்ன சொல்லுது? நான் போகட்டும். ஆண்டவர் கூட கைவிடுறார். ஆண்டவர் கூட சில வேளைகளிலே விட்டு விட்டு செல்ல வேண்டும். ஏன் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் அறிக்கையிடாத பாவங்கள் இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவரை கூட ஒன்றும் செய்ய முடியாது. அன்றைக்கு இரவிலே அப்போ இந்த யாக்கோபு செய்த ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன். அங்கு மிகுந்த விசுவாசத்தோடு, ஆண்டவரே நான் என்னை முற்றிலுமாக அறிக்கை இட்டுவிட்டேன், இனி நான் உமக்கு பிரியமான ஒரு பாத்திரமாக நான் நடந்து கொள்வேன், நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கு ஜெபிக்கிறான். ஜெபித்ததின் விளைவாக அங்கு கொல்ல வந்தவன் ஆற தழுவி கொள்கிறான். அதை அழகாக அம்மையார் அவர்கள் எழுதுகின்றார்கள். யாக்கோபின் அருகிலே வேதனையான இரவில், அவனுடைய இரவில் தனக்கு முன் அழிவு இருப்பதாக தோன்றி இருந்த போது, மனிதனுடைய உதவி எவ்வளவும் வீண் என்பது, மனித வல்லமையின் மீது வைக்கும் அனைத்து நம்பிக்கையும் எவ்வளவு ஆதாரமற்றது என்பதும் யாக்கோபிற்கு கற்பிக்கப்பட்டது. அவன் முதலே யாரெல்லாம் அனுப்புனாங்க? 2 கூட்டம் 3 கூட்டமா போகுது. அதெல்லாம் வீண். அதெல்லாம் தாண்டி வந்தாலும் எனக்கு ஆபத்து தான் என்பதை அவன் உணர்ந்திருந்தான். தன்னுடைய ஒரே உதவி, தான் யாருக்கு விரோதமாக மிகவும் வருந்தத்தக்க பாவத்தை செய்திருந்தானோ அவரிடம் மாத்திரமே வர வேண்டும் என்பதை அவன் கண்டான். இன்றைக்கு எத்தனை முறை
நாம் யாருக்கு விரோதமாக செய்த காரியங்களுக்காக நாம் மன்னிப்பு கேட்பதற்கு அவசியமாக இருக்கிறது. இப்பெல்லாம் மன்னிப்புங்கிறது இல்லாமலே போச்சு. மன்னிப்பு என்பதே இல்லை. அவங்க செஞ்சாங்க, நானும் செஞ்சுட்டு போறேன். மனமாற்றம் இல்லை நம்முடைய வாழ்க்கையில. அப்படிப்பட்ட ஒரு மனமாற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால் யாக்கோபின் இக்கட்டு காலத்திலே நாம் தப்பித்துக் கொள்ள முடியாது என்பதை வைத்தபியார் அவர்கள் தெளிவாக எழுதுகின்றார்கள். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் காணப்பட வேண்டும். அந்த மாற்றம் நாம் செய்த தவறுகளுக்காக. அதையும் தாண்டி நாம் கற்றுக்கொண்ட ஒரு பாடம் தெரியுமா? நமக்கு விரோதமாக செய்தவர்களையும் நாம் மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அது யாருக்கு படித்து பாடம் தெரியுமா? கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் தொங்கிக் கொண்டு இருக்கிறார். சொல்ல, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே. ஆண்டவர் ஒரு குற்றமும் செய்யவில்லை, ஆனால் ஆண்டவர் தாமே முன் வந்து மன்னித்தார். இன்றைக்கு நமக்கு அப்படிப்பட்ட ஒரு உள்ளம் இருக்கிறதா? கேள்வி கேட்டு பார்ப்போம். நாம் தொடர்ந்து இங்க வருவோம். அந்த தொடர்ந்து வாசித்து கொண்டிருப்பது இதுதான் அந்த பயங்கரமான போராட்டத்தில் அவனை தாங்கி இருந்தது. ஆண்டவரோடு அவன் செஞ்ச மனம் திரும்பின பாவிக்கான தேவ கிருபையின் வாக்கு தத்தங்களை அதை கொண்டு தேவனிடத்திலே மன்றாடுகிறான். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விட மாட்டேன். இன்னைக்கு நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? தொடர்ந்து எழுதுகிறார்கள். அந்த ராத்திரியிலே யாக்கோபு பெற்ற அனுபவம் கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகைக்கு சற்று முன்பு தேவனுடைய ஜனங்கள் கடக்க வேண்டியதாக இருக்கிற போராட்டத்தை எடுத்து காட்டுகிறது. இதைத்தான் எரேமியா தீர்க்கதரிசி நமக்கு வசனம் வாசித்தார்கள் அல்லவா? எரேமியா தீர்க்கதரிசி எழுதுகிறார் 30ஆம் அதிகாரத்துல 5, 6, 7 வாசிக்கிறோம். தத்தளிப்பின் சத்தத்தை கேட்கிறோம், திகில் உண்டு, சமாதானம் இல்லை, முகங்கள் எல்லாம் மாறி வெளுத்திருக்கிறதை காண்கிறது என்ன? ஐயோ, அந்த நாள் பெரியது, அதே போலத்த நாள் இல்லை. அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவான். நாம் இதை குறித்தும் கடந்த முறை சற்று சிந்தித்தோம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு பின்னால ஆண்டவர் சொன்னார், இந்த சம்பவங்கள் நிகழும் பொழுது அழிவு காலம் சமீபம் என்று சொன்னார். இப்ப நமக்கு என்ன சம்பவங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன? இந்த போப் புதிதாக தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது அநேக எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியிலே இருந்தோம். எல்லாரும் தான் கடைசியாக எதிர்பாராத விதமாக ஒரு அமெரிக்க தேசத்தில் உள்ள ஒருவர் போப்பாக தேர்ந்து கொள்ளப்பட்டார். இப்ப என்ன நடக்க போகுது என்றால், இந்த 13ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தும் விசேஷத்திலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுவதற்கு மொத்த காரியங்கள் அதி சீக்கிரத்திலே நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன. அப்படி என்ன நடக்கும்? ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் வரும். சரி, இப்பதான் முதல் முறையாக ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் வருகிறதா என்றால் இல்லை. கான்ஸ்டன்டைன் நோபல் அவருடைய காலத்திலே முதல் முறையாக ஓய்வு நாள் சனிக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு மாற்றப்பட்டது. அவர் ரோம பிஷப்பாக இருந்தவர், போப்பாக இருந்தவர். அவர் காலத்தையும் பிரமாணத்தையும் மாற்றினார். மாற்றினதன் விளைவாக இன்றைக்கு உலகம் முழுவதும் என்ன செய்து கொண்டிருக்கிறது? ஓய்வு நாளை கடைபிடிக்காமல் ஞாயிறை கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு அநேக நம்மிடத்திலே கேட்கிற கேள்வி, ஞாயிற்றுக்கிழமை ஆனோடனே சார் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு என்கிட்ட கேட்பாங்க. நான் சொல்ற பதில் என்ன தெரியுமா? நாங்க நேற்றே சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டோம். என்ன சார் வித்தியாசமா சொல்றீங்க? ஆம், நாங்கள் வித்தியாசமானவர்கள் தான். நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு செல்வதில்லை. வேதத்தின்படி நாங்கள் 7ஆம் நாளிலே ஓய்விருந்து சனிக்கிழமை நாங்கள் ஆராய்ந்து வருகிறோம். இன்றைக்கு எங்களுக்கு வேலை நாள், நாங்கள் வேலை செய்கிறோம். இன்னைக்கு நம்ம கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்கிறோமா? எப்படி பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? சில வேளைகளில் நம்மை குற்றப்படுத்தும் விதமாக நாம் செய்கிற சில காரியங்கள், ஓய்வு நாளிலே நாம் செய்கிற காரியங்கள் நம்மை குற்றப்படுத்துகிற காரியங்களாக இருக்கின்றன. நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அந்த இருந்த காலகட்டத்திலே 538 இருந்து 1798ஆம் ஆண்டு வரை எத்தனை வருஷம்? 1260 வருடம்.
அந்த சாவுக்கு ஏதுவான காயம் ஏற்பட்டு அதிலிருந்து தப்பித்துக் கொண்ட பின்பு அது தன்னுடைய அதிகாரத்தை காண்பிக்க ஆரம்பித்தது. என்ன நடந்துச்சு? ரோமன் கத்தோலிக்க சபையினர் உண்மை கிறிஸ்தவ விசுவாசிகளை கொலை செய்தார்கள். லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்கள், உண்மை விசுவாசிகள் கொலை செய்யப்பட்டார்கள். இன்னைக்கு நம்ம மத்தியிலையும் யார் யாரை காண்பித்துக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு ஒரு ஒரு காலேஜுக்கு நம்மகிட்ட பேர் மறந்து வச்சு வருவாங்க. அவங்க ஃபேமிலியாக வந்து ஆராதிப்பார்கள். நம்மகிட்ட ஒர்க் பண்ண கேஷியராக இருந்த ஒரு யூனியனில் டக்குன்னு சொன்னா முத்துராஜ் என்ன இடத்துல வந்தார். சார் நீங்கள் அந்த காலேஜில் கொஞ்சம் கூப்பிட்டு பேசுங்கன்னாரு. நான் அந்த கரஸ்பாண்டன்ட் இடத்துல பேசிக்கொண்டிருந்தேன் பிரின்சிபால்கிட்ட. இந்த பிள்ளைகளுக்காக நான் சொன்னேன், ஓய்வு நாள் நீங்கள் விடுப்பு வாங்கி கொடுக்க வேண்டும் பரீட்சையில். அவர் சொன்ன ஒரு காரியம் மிகுந்த துக்கத்தை வரவழைத்தது. அவங்க சொன்னாங்க, சார் 10 பேர் இருக்கிறாங்க சார், 10 பேர்ல 7 பேர் சனிக்கிழமை பரீட்சை எழுதுகிறார்கள், 3 பேர் மட்டும்தான் எழுத மாட்டேன்னு பிடிவாதமா இருக்கிறாங்க. சரி, இந்த 7 பேர் யார் என்றால் நம்முடைய அலுவலகங்களிலே உயர் பதவியில் இருக்கிற பிள்ளைகள், அவர்களுடைய பிள்ளைகள் ஓய்வு நாளிலே பரீட்சை எழுதி கொண்டு இருக்கிறார்கள். நாங்க எந்த முகத்தை வச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட போய் கேட்க முடியும் சார்? நீங்க 10 பேர் லிஸ்ட் கொடுக்குறீங்க, 7 பேர் எழுதி பாஸ் பண்றாங்க, அப்ப இந்த 3 பிள்ளைகளை மட்டும் நீங்க இவங்களுக்காக இதற்காக வருகிறீர்கள். அதனாலேயே நாங்கள் தோத்து போயிட்டு இருக்கிறோம் சார். அதனால தான் முத்துராஜ் மகளை வெளியில் எடுத்துட்டு வந்துட்டேன். நான் உங்களுக்கு சொன்ன ஆறுதல், நீங்க தொடர்ந்து விசுவாசத்தோடு இருங்கள். உங்களுக்கு அந்த ஓய்வு நாள் இல்லாத நாள் பரீட்சை வரும், அன்றைக்கு நீங்கள் எழுதி கொள்ளலாம். அநேக முறையில் சாட்சி சொல்லி இருக்கிறேன். இன்றைக்கு நாம் அந்த ஓய்வு நாளை உறுதியாக பற்றி கொள்ளும் நாள் வரும் பொழுது நாம் உபத்திரவத்திற்குள்ளாக நாம் செல்ல போகிறோம். அந்த ஏசா யார்? ஏசா யாக்கோபுடைய சொந்த சகோதரன். எதற்காக வந்து கொண்டிருந்தார்? தன்னுடைய சொந்த சகோதரனை கொல்ல வேண்டும் என்று வந்து கொண்டிருந்தான். ஆண்டவர் சொன்னார், உனக்கு சத்துரு யார் என்று கேட்டதற்கு என்ன சொன்னார்? உன் வீட்டாரே உனக்கு சத்துரு. இன்றைக்கு வெளி உலகத்திலே நம்மை யார் தூற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியுமா? மிகவும் கசப்பான ஒரு உண்மை, நம்மை நாமே தூற்றிக் கொண்டிருக்கிறோம். 4 பேர் மத்தியில் உட்கார்ந்து நின்று பேசிட்டு இருக்கும் பொழுது நம்முடைய அலங்கோலங்களை நாம் அவர்களுக்கு முன்பாக வெளியரங்கப்படுத்தும் பொழுது, உங்க சர்ச்சை இப்படித்தானா, இப்படித்தான் நடந்துக்கிறீங்களா என்று சொல்லி செல்கிற காரியங்கள். மற்றவர்கள் பேசுவதில்லை நம்மை குறித்து உயர்ந்த மரியாதை வைத்திருக்கிறார்கள். இவங்க இப்படித்தான் இருப்பாங்க, இவர்கள் இதை செய்வதில்லை என்று நம்மை குறித்து அவர்கள் சாட்சி சொல்கிறார்கள். ஆனால் யார் சாட்சி சொல்வதில்லை? நம்முடைய சொந்த சகோதரர்கள் சகோதரிகள் சாட்சி சொல்வதில்லை. நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? உன் வீட்டாலே உனக்கு சத்துரு. இன்றைக்கு நாம் அந்த சத்துருக்களில் ஒருவராக இல்லாதபடிக்கு நாம் இருக்க வேண்டும். ஆனால் அந்த சத்துருவின் கையில் இருந்து யாக்கோபை தேவன் விடுவித்தார் இல்லையா? அவன் செல்லும் பொழுது அவன் ஆற தழுவி கொண்டான் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்ப யோசிச்சு பார்த்தேன், தானியேல் இன்னும் யாக்கோபை தப்புவித்த தேவன் தானியேலை சிங்கத்தின் கொடூரத்திற்கு தப்புவித்தார். அனனியா, மிஷாயேல், அசரியா என்பவர்களையும் அக்னியின் அகோரத்திற்கு தேவன் தப்புவித்தார். அப்ப நம்மளை தப்புவிக்காம போயிடுவாரா? ஒரு கேள்வி. வரப்போகின்ற நாட்களில் நாம் கடந்து செல்லக்கூடிய யாக்கோபின் இக்கட்டு காலத்திலே நாம் எப்படி இருக்கிறோம்? இந்த 30வது அதிகாரம் 7ஆம் வசனத்திலே போடுவோம். 7வது வசன கடைசியில அவன் அதற்கு நீங்களாக்கி என்ன செய்யப்படுவான்? ரட்சிக்கப்படுவான். புலம்புகிறார். எரேமியா தீர்க்கதரிசி புலம்புகிறார். உண்மையிலே நீங்க நேரம் முன்னாடியும் சொன்னேன், இப்பவும் சொல்றேன், நாங்கள் எரேமியா புத்தகத்துல 18வது அதிகாரத்திற்கு வந்திருக்கிறோம். டெய்லி ஒரு 2 வசனம், ஒரு வசனம், இன்னைக்கெல்லாம் ஒரு வசனம் தான். 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை மட்டும்தான் தியானிச்சோம். ஆழமான சத்தியங்களை தேவன் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார், வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார்.
நாம் நம்முடைய வாழ்க்கையோடு ஆவிக்குரிய வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தி பார்க்கும் பொழுது அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. இப்போ எகிப்திலே இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியிலே என்ன வந்தது? 10 வாதைகள் வந்தன. அந்த 10 வாதைகளிலிருந்து ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்தாரா இல்லையா? விடுவித்தார். இங்கே இருளாக இருந்தது, அவர்களுக்கு வெளிச்சம் இருந்தது. இங்கே தண்ணீர் ரத்தமாக இருந்தது, அவர்கள் தண்ணீரை குடித்துக் கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் மீது தேவனுடைய கரம் இருந்ததினாலே பாதுகாத்தார். அவர்கள் தேவனுடைய சத்தத்திற்கு காத்துக் கொண்டிருந்த பிள்ளைகளாக இருந்தார்கள். தேவன் எப்பொழுது எங்களை விடுவிப்பார் என்று அவளோடு பேசிக் கொண்டிருந்த நாட்களிலே அவர்கள் இருந்தார்கள். அப்பதான் ஆண்டவர் அவர்களை கண்ணோக்கி பார்க்கிறார், மோசேயை அனுப்புகிறார் விடுதலை செய்து கொண்டு வருவதற்காக. பின்னாடி அவங்க முறுமுறுக்கிறாங்க. இதே மாதிரி இன்னொரு வாதை விழும். எத்தனை வாதம் வரும்? அப்போ வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிக்கிறோம் இல்லையா? எத்தனை வாதம் வரும்? 7 வாதைகள் வரும். அந்த 7 வாதிகளும் தேவனை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு பாதிப்பு இருக்காது. அப்போ எலன் ஒயிட் அவர்கள் எழுதும்போது சொல்கிறார்கள், அந்த வாதைகள் 3வது வாதையிலிருந்து 7வது வாதைக்குள்ளாக இந்த இக்கட்டு காலங்கள் தொடங்கும். அப்போ நம்ம எப்படி இருக்க போறோம்? சில பாடங்களை நாம் இன்று கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த ஆண்டவர் அந்த யாக்கோபோடு கூட அந்த இரவிலே பேசினார். அவர் சொன்னார், நான் போகட்டும் என்று சொல்கிறார். இவரோ அவரை பிடித்துக் கொண்டு என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விட மாட்டேன். அப்ப ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்டாரு? எத்தனை தடவை கேட்டார்? உன் பேர் என்ன கேட்டார். எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. ஆண்டவர் என் தலையில எத்தனை முடி இருக்குன்னு எழுதி வச்சிருக்காரு, என் பேர் தெரியாதா? ஏன் அந்த கேள்வி கேட்டாரு? அவன் வாயிலிருந்து அவன் என்ன சொல்றான்னு பார்க்கறதுக்காகவா? சரி, அது என்னன்னு பார்ப்போம். அவன் ஆண்டவர் அவனிடத்துல கேட்கின்றார். அவன் என்ன பேர் சொன்னான்? யாக்கோபு. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு 2 சாப்டருக்கு முன்னாடி போனா இவன் அவனுடைய அப்பாவிடத்திலே ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்வதற்காக செல்கிறான். என்ன போட்டிருந்தான்? ஏசாவினுடைய உடைகளை அணிந்திருந்தான். பேசுறான். அவங்க அப்பா கேட்கிறார், உன் பேர் என்னப்பான்னு கேட்கிறார். இவன் சொல்றான், யார் பேரு சொன்னான்? ஏசா என்று சொன்னான். அப்பதான் அவன் சொல்றாரு, சத்தமோ யாக்கோபின் சத்தம், ஆனால் வாசனை யாரு? ஏசாவினுடைய வாசனை. ஆனாலும் ஆசீர்வதிக்கிறார். கண்ணு தெரியாதவர்கள். இப்ப ஆண்டவர் அவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். இப்ப இவன் உண்மை உள்ளவராக இருந்தால் அவனுடைய பேரை சொல்வான். இல்லாவிட்டால் புரட்டுக்காரனாக எத்தனாக இருந்தால் வேறு பேர் சொல்லியிருக்கோம் இல்லையா? நேற்று இன்னைக்குதான் ஒருத்தர் கேட்டாங்க, சார் நீங்க கிறிஸ்டியன் சொல்றீங்க, உங்க பேரை ஏன் சார் மாத்தல அப்படின்னாங்க. நான் சொன்னேன், எனக்கு என்னமோ மாத்தணுங்கிற எண்ணம் வரல. அப்போ எங்க அம்மா வச்சுட்டாங்க கிறிஸ்துவ, என்னை கிறிஸ்துவ வரைக்கும் வளர்த்தாங்க. நான் வேற எந்த கடவுளையும் கும்பிடல. என்னை வைத்தார்கள். நான் ஒரு பெயர் மாற்றத்திற்கு நான் எதிர்பார்க்கவில்லை, ஆனால் ஒரு மன மாற்றத்திற்கு ஆண்டவர் எதிர்பார்த்தார் என்று சொன்னேன். என்னுடைய வாழ்க்கையை மாற்றப்பட வேண்டும் என்று விரும்பினார். அதன்படி நாங்கள் நடக்கிறோம் என்று சொன்னேன். இந்த யாக்கோபு சொல்கிறான், ஆண்டவர் அவனை சோதிக்க வேண்டும் என்று விரும்பினார். அவனுடைய மனம் மாற்றப்பட்டிருக்கிறதா? அவன் தன்னுடைய பாவி, தான் ஒரு பாவி என்பதை ஒத்துக்கொண்டான். யாக்கோபு என்று ஒத்துக்கொண்டான். எத்தன் என்று ஒப்புக்கொண்டான். நான் ஏமாற்றுகிறவன் என்று ஒப்புக்கொண்டான். என் தகப்பனை ஏமாற்றினேன், என் சகோதரனை ஏமாற்றினேன், என் மாமனை ஏமாற்றினேன் என்பதை ஒத்துக்கொள்வதற்காக என் பேர் யாக்கோபு என்று அங்கு சொல்கிறார். ஆண்டவர் சொன்னார், இனி உன் பேர் எழுதில்லை, யாக்கோபு இல்லை, இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவதாக. ஆண்டவர் மாற்றுகிறார். நாம் என்றைக்கு நம்மை முழு மனதோடு ஒத்துக்கொள்கிறோமோ, இன்னைக்கு என் பேர் என்ன தெரியுமா? ராஜேந்திரன் அல்ல, நான் கிறிஸ்தவன், கிறிஸ்துவை உடையவன். இன்னும் சொல்ல போனா நான் ஒரு 7ஆம் நாள் அட்வென்ட் விசுவாசி, கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கும் ஒரு விசுவாசி. அதான் என் பேர். இவரா அந்த சனிக்கிழமை பேசாம இருப்பார்ல, அவர் தான். பேர் எப்படி மாறிடுச்சு பாத்தீங்களா?
அந்த சாரா அவர் பேச மாட்டாரு. சனிக்கிழமை விரதம் இருப்பார். என்ன விரதம்? பேசவே மாட்டார் யார் முடியும். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு பெயர் மாற்றம் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும். ஒரு 4 காரியங்கள் வேகமாக பார்ப்போம். 1, இந்த பெயர் மாற்றம் அவருடைய வாழ்க்கையிலே வந்தது. நாமம் என்பதை குறித்து நான் பேசியிருக்கிறேன், இந்த சபையில பேசியிருக்கிறேன். என் நாமத்தை பிரஸ்தாவப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். எந்த மாசம் வாக்கு தந்தாரு? எந்த மாசம் பேசுறது? யாருக்கு ஞாபகம் இல்லையா? கவிதாவுக்கு தெரியும், எனக்கு தெரியும். இந்த மாசத்தின் வாக்கு தந்தம் தான் அது. அப்போ நாம் அவருடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துகிற மக்களாக இருப்போம் என்று சொன்னால் நம்மை தேவன் வந்து எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நாம் சிந்தித்தோம். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை விரும்புகிறார். அது என்னன்னு சொன்னா ஒரு குணமாற்றம். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய நாமத்தை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அந்த மாற்றம் நம்மிடத்தில் காணப்படுகிறதா? இது ரொம்ப ரொம்ப கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் கேட்கிறோம். ஒவ்வொரு சத்தியத்திலும் ஆண்டவர் ஆவியானவரை கொண்டு நம்மிடத்திலே பேசுகிறார். உன்னுடைய நாமம் மாற்றப்பட வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 17வது வசனத்துல நாம் முதல் வாரத்தில் படிக்கும்போது படித்தோம். ஒரு புதிய நாமம் நமக்கு இருந்து தேவன் கொடுக்கின்றார். அந்த நாமத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். எத்தன் என்று அழைக்கப்பட்ட யாக்கோபு இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுகிறான். அதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? தேவனோடு ஆளுகை செய்பவர். இன்றைக்கு நாம் தேவனோடு ஆளுகை செய்கிறவர்களாக இருக்கிறோமா? எத்தனைகளாக வசித்துக் கொண்டிருக்கிறோமா? 2வது பாடம், அவன் யாப்போக்கு ஆற்றை கடந்து சென்றான் என்று வாசித்தோம். அதை கடந்து செல்வது எதற்கு ஒரு அனுபவம் என்று சொன்னால் ஞானஸ்நானத்தின் ஒரு அனுபவம், மன மாற்றத்தின் ஒரு அனுபவம், நம்முடைய வாழ்க்கையில் மறுபிறப்பின் ஒரு அனுபவம். இதெல்லாம் நம்மகிட்ட காணப்படுதா? அப்ப நம்முடைய மனமாற்றம் எப்படி இருக்கிறது? நேற்றைக்கு வரைக்கும் நாம் பேசுகிற பேச்சு நீங்க பேசலாம். நம்முடைய வாயில் எப்படிப்பட்ட வார்த்தைகள் வந்து கொண்டிருக்கின்றன? நம்முடைய மனம் எப்படி மாற்றப்பட்ட ஒரு மனமாக இருக்கிறது? நேற்று இருந்த மாதிரி நான் இன்னைக்கு இருந்துட்டு இருந்தேன்னு சொன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. இங்கு வருவதும் பிரயோஜனம் இல்லை, வேதத்தை வாசிப்பதும் பிரயோஜனம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நாம் கொண்டிருக்க வேண்டும். 3வது, இவனை ஆண்டவர் தொடுகின்றார். இவன் விட மாட்டேன்னு சொன்ன உடனே ஆண்டவர் அவனுடைய தொடை சந்தை தொடுறாரு. அவனுக்கு என்னாச்சுது? அந்த நரம்பு சுருக்கி கொள்கிறது. அவன் எழுந்து நடக்கிறான். எப்படி நடக்கிறான்? நொண்டிக் கொண்டு நடக்கிறான். அப்ப அங்க போகும்போது அந்த 35 அதிகாரம் 31 வசனத்துல 33வது அதிகாரம் 35 வசனத்துல வாசிட்டீங்கன்னா அவன் நொண்டிக் கொண்டு நடந்தான். அப்ப அவங்க வீட்டுக்காரங்க கேட்டுப்பாங்கல்ல, உங்களுக்கு என்ன ஆச்சுது? நேற்று ராத்திரி நல்லா தானே இருந்தீங்க, இன்னைக்கு ஏன் நொண்டிட்டு வரீங்கன்னு கேட்டுப்பாங்க இல்லையா? அப்போ அவன் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லியிருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நடைகள் மாற்றப்பட்டிருக்கிறதா? முன்னால நான் நடந்த மாதிரி இன்னைக்கு நான் நடந்துட்டு இருக்கிறேன்னு சொன்னா என்ன பிரயோஜனம்? இன்றைக்கு நம்மை யார் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு சபை குடும்பம் கவனித்துக் கொண்டிருக்கிறது, ஒரு சமுதாய குடும்பம் கவனித்துக் கொண்டிருக்கிறது, நாம் வேலை செய்கிற இடத்திலே இருக்கிறவர்கள் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு பிள்ளை என்று சொன்னால் இவனுடைய நடை உடை பாவனைகளிலே மாற்றம் காணப்படுகிறதா? இல்லைன்னா அவனால் மாதிரிதான் இருக்கிறான். யாக்கோபு எதையும் சந்திக்கிறவனாக இருந்தான். ஆனால் இப்போ யாக்கோபு இஸ்ரவேல் என்று மாற்றப்பட்டவனாக செல்லும் பொழுது நொண்டிக்கொண்டு நடந்தான். தேவனுடைய பலத்தோடு நடக்க ஆரம்பித்தான். நம்முடைய வாழ்க்கையிலே யாருடைய பலத்தோடு நடக்கிறோம்? 4வது காரியம், ஒரு பேச்சு மாற்றம். இது ஆதியாகமம் 31வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 36வது வசனத்துல லாபானோடு கூட யாக்கோபு பேசுகிறார். எப்படி பேசுறார் தெரியுமா? எப்படி பேசுறாரு? என்ன டோன்ல பேசுறாரு? கோபமா பேசினார். அப்படிப்பட்ட ஒரு பேச்சு மாற்றம் அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. இப்போ இவங்க அண்ணனை பார்க்கும்போது எப்படி பேசினார் தெரியுமா? 7 முறை
கீழே குனிஞ்சி அவங்க அண்ணனை பார்த்து கும்பிட்டு போறார். அங்கு வீர தீரமாக பேசின லாபான் ஒரு விக்கிர ஆராதனைக்காரன். அதற்கு பின்பாக எந்த இடத்திலும் லாபானை குறித்து நாம் வாசிக்க முடியாது. ஒருவர் எழுதும்போது எழுதுகின்றார், அதற்கு பின்பாக அவன் விக்கிர ஆராதனை கூட சென்றிருக்க முடியும். காரணம், யாக்கோபு பேசின விதம் ஒருவேளை இருந்திருக்க கூடும். அதுக்கு பரலோகம் மட்டும்தான் பதில் சொல்ல முடியும். இப்ப நமக்கு தெரியாது, அதற்கான விளக்கங்கள் நமக்கு கொடுக்கப்படவில்லை. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி இருக்கிறோம்? ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். மத்தேயு 26வது அதிகாரம் 73வது வசனம். பேதுருவை பார்த்து ஒரு அங்கு வேலை செய்கிற ஒரு பெண்மணி கேள்வி கேட்கிறார். 73 வாசிங்க. உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது. இன்னைக்கு நம்ம பேச்சு யாரு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது? எங்கெல்லாம் பேசுறோம்? நம்ம ஊர் பாஷையில் சொன்னா வாய்விலேயே பேசுறோம் இல்லையா? யாரை வெளிப்படுத்துகிறது? இவங்களா கிறிஸ்தவன் சொல்ற இவங்களா இப்படி பேசுறாங்க அப்படின்னு வெறுக்கிற அளவிற்கு நம்முடைய பேச்சுகள் இருக்கிறதா? இல்லாவிட்டால் கனிவு நிறைந்த, அன்பு நிறைந்த, ஒரு பாசம் நிறைந்த, அக்கறை நிறைந்த ஒரு பேச்சுகளாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? நாம் யாரை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறோம்? இந்த யாக்கோபினுடைய மாற்றம், அங்கே அண்ணனை சந்திக்க போகும் பொழுது, நீ என்ன 400 பேரோட வந்திருக்க, என்கிட்ட எவ்வளவு பேர் இருக்குன்னு அவன் பேசல. தரை மட்டும் குனிந்து அவன் கடந்து சென்றான். தன்னை ஒரு வேலைக்காரனாக இருக்கும்படிக்கு அவன் சொல்கிறான். அவன் பேசின வார்த்தைகள் எல்லாம் நீங்க வாசித்து பாருங்க. அவ்வளவு படிப்பு, அவ்வளவு தாழ்மை, அவ்வளவு தூரம் ஒரு மாற்றம். அந்த இரவிலே அவன் தேவனை சந்தித்த பின்பாக நடைபெற்ற ஒரு பெரிய மாற்றம். இன்றைக்கு நம்மை பார்த்து இவர்கள் வேதத்திற்கு சொந்தக்காரர்கள், கிறிஸ்தவர்கள், தேவன் மீது விசுவாசம் வைத்திருக்கிறவர்கள் என்று சொல்வதற்கு நம்முடைய பேச்சுக்கள் இருக்கிறதா? முன்னாடி அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், நாம் பேசும் பொழுது கர்த்தருக்கு சித்தமானால், யாரை குறித்து சொல்லியிருக்கிறேன்? இஸ்லாமிய சகோதரர்கள் சொல்லும் பொழுது என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்கிறேன்? இன்சே அல்லாஹ் என்று சொல்வார்கள். ஓகே, அல்லாஹ்வுக்கு சித்தமானால் நான் வந்து பார்க்கிறேன், அல்லாஹ்வுக்கு சித்தமானால் நான் வந்து கொடுக்கிறேன். ஆனால் கிறிஸ்துவர்களாகி நாம் சொல்வதில்லை, கிறிஸ்துவுக்கு சித்தமானால் நான் உங்களை சந்திப்பேன். அல்லது இல்லை, ரொம்ப கஷ்டம். கர்த்தருக்கு சித்தமானால் நாம் மீண்டும் சந்திப்போம். சொல்லி பாருங்க, வித்தியாசம் தெரியும். நாம் யாருக்கு சொந்தமானவர்கள்? ஆண்டவருக்கு சொந்தமானவர்களா, பிசாசுக்கு சொந்தமானவர்களா? 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 33வது வசனத்தை போடுங்க. முக்கியமான ஒரு பாடம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம், மோசம் போகாதீர்கள், ஆகாத சம்பாசனைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். இன்னைக்கு நம்முடைய சம்பாசனைகள் எப்படி இருக்கிறது? எதை குறித்த சம்பாசனைகளை நாம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம்? சில வேளைகளில் சில நம்ம வாட்ஸ்அப்ல இல்லைன்னா பேஸ்புக்ல பார்க்கும்போது ஆண்டவர் உடனே ஆவியானவர் சொல்றாரு, இதுல போய் நேரத்தை வீணாக்காத, ஓடி போய். தேவையில்லாத படங்கள், தேவையில்லாத காரியங்களை நாம் பார்த்து மகிழ்வோம் என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறோம். அதை வச்சுதான் சாத்தான் கடைசி நாட்களே நம்மை குற்றப்படுத்த போகிறான். நாம் எப்படி இருக்கிறோம்? சாத்தான் குற்றப்படுத்துகிற சில காரியங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, நாம் சாத்தான் குற்றம் சாட்டுவதற்கு இடம் கொடுக்க கூடாது. போடுங்க அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். குற்றச்சாட்டி இருக்கிறார் தெரியுமா? பிசாசு வந்து குற்றச்சாட்டி இருக்கிறான். ராஜேந்திரனை பற்றி எனக்கு தெரியாதா? அவன் இங்க இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுறான், இந்த புல்பிட்ல இருக்கும்போது, வெளியில போகும்போது இன்னொரு மாதிரி பேசிட்டு போறான். கோல் சொல்கிறவனாக இருக்கின்றான், பொய் பேசுகிறவனாக இருக்கின்றான். இவனை எப்படி நீ பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக அனுமதிக்க முடியும் என்று சொல்லி யார் குற்றம் சாட்டுவார்? சாத்தான் குற்றம் சாட்ட போகிறான். நாம் எதற்கு பிரியர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம்?
உலக பிரியர்களாக இருக்கிறோமா, தற்பிரியர்களாக இருக்கிறோமா, இல்லாவிட்டால் தேவ பிரியர்களாக, வேத பிரியர்களாக இருக்கிறோமா? சற்று சிந்தித்து பார்ப்போம். இரண்டாவது ஒரு பாடம், என்ன பாடம் தெரியுமா? யாக்கோபு அன்றைக்கு இரவிலே எப்படி ஜெபித்தான்? மன்றாடி ஜெபித்தான். தன்னுடைய பாவங்கள், அந்தரங்க பாவங்கள் எல்லாவற்றையும் அறிக்கையிட்டு ஜெபித்தான். நம்ம யோசிச்சு பார்ப்போம். நம்ம சில வேளைகளே நாம் பேசுகிற பேச்சுகள், சில வேளைகளே நாம் யாருக்கும் தெரியாமல் செய்கின்ற காரியங்கள் வெளியரங்கம் ஆகாது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்வார்? ஒரு நாள் வெளியிலே கொண்டு வருவார். அதற்கு கணக்கு சொல்ல வேண்டியவர்களாக நாம் இருக்கின்றோம். அப்போ இந்த ஜெபத்தில் மட்டுமே, ஆண்டவரே இப்பதான் என் ஜெபம், என் பிள்ளைகளுக்காக பண்ற ஜெபத்தை மாத்திட்டேன். ஆண்டவரே என் பிள்ளை ஆசீர்வதியும், என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடக்கணும், அவங்களுக்கு பதவி உயர் வரணும்லாம் ஜெபம் பண்றதே இல்லை. அது யார் வேலை? அவர் வேலை, அவர் பார்த்துக்கூடாது. நான் இப்போ ஜெபம் பண்றதெல்லாம் அவங்கள வச்சுக்கிட்டே ஜெபம் பண்ற ஜெபம் தெரியுமா? ஆண்டவரே என் பிள்ளைகள் பரிசுத்தத்தில் வளர வேண்டும், உம்மை மறுதலிக்காமல் அவர்கள் வளர வேண்டும், உம்மை ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக எந்த சூழ்நிலையானாலும் சரி அவர்கள் மறுதலிக்காமல் இருக்க வேண்டும், உம்மை ஏற்றுக்கொண்ட சத்தியத்திலே நிலைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை வைத்துக் கொண்டே அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். யோபு அப்படித்தான் செய்தார். தன்னுடைய பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே அவர்கள் தெரிந்தும் தெரியாமலும் பாவம் செய்திருந்தால் மன்னியும் என்று சொல்லி அவன் பலிகளை செலுத்தினான். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில நாம் எப்படி இருக்கிறோம்? மூன்றாவது காரியம், தொழுகை காரியங்களிலே நாம் எப்படி இருக்கிறோம்? என்னவாக இருக்கிறோம்? எவ்வளவு தூரம் உண்மையுள்ளவர்களாக இருக்கின்றோம்? இன்னைக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது. ஏன் தெரியுமா? லேசா சிறுங்கிச்சு. நான் வரும்போது இன்னைக்கு ரொம்ப பேர் வரமாட்டாங்க அப்படின்னு தான் யோசிச்சு பார்த்தேன். நான் முன்னாடி வந்துட்டோம், ஆனா அநேகர் வந்திருக்கிறீர்கள், சந்தோஷம். நம்முடைய தொழுகைகளிலே நமக்கு பெரிய வரப்போகிற பெரிய போராட்டம் எங்கதான் வருது தெரியுமா? தொழுகையில் தான் வரப்போகிறது. அந்த புத்தூது எதை பற்றி பேசுகிறது? தொழுகையை பற்றி பேசுகிறது. நாம் யாரை தொழுது கொள்ள நாம் வந்திருக்கிறோம்? ஓய்வு நாளை குறித்து எவ்வளவு தூரம் நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கின்றோம்? ஓய்வு நாளில் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எப்படி நாம் நடக்க வேண்டும், எப்படி நாம் நடக்கக்கூடாது, இதெல்லாம் நாம் அறிந்திருப்போம் என்று சொன்னால்தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரியும். நம்மளே ஏனோதானோன்னு இருந்துட்டோம்னு சொன்னா, இன்றைக்கு ஒரு நாளைக்கு போற இடத்திற்கு அந்த போதகர் என்னை அழைத்தார். சார், நாளைக்கு மத்தியானம் சாப்பாடு எங்க வீட்டில் சாப்பிட்டுக்கிடுவீங்களா, இல்லை ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாமான்னு கேட்டார். நான் சொன்னேன், மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். எதுக்கு அப்படி கேட்டேன்? நான் சாப்பிட மாட்டேங்கிறது அவர் மறந்துட்டார். இல்லை இல்லை நான் மறக்கல, ஆனால் ஒரு வேளை நாளைக்கு சாப்பிடுவீங்கன்னு நினைச்சேன் அப்படின்னாரு. இல்லை, எனக்கு சாப்பிட போறதில்லை, இன்னும் எவ்வளோ நாள் பலன் இருக்குதோ சாப்பிட போவதில்லை. அப்போ எங்க காம்ப்ரமைஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம் தெரியுமா? எதை செய்யக்கூடாதோ அதை செய்ய ஆரம்பிக்கிறோம். அதை புறக்கணிப்பதற்கு நாம் என்ன தியாகத்தையும் செய்வதற்கு நாம் இருப்போம் என்று சொன்னால், இப்போ முடிக்க போறேன். தேவனுக்கு நாம் பயந்து சிரிக்கிறவர்களாக இருப்பார். ரொம்ப பேர் கேள்வி கேட்கிறாங்க, எப்படி உங்களால் முடியுது? நான் சொல்றேன், எனக்கு பசிக்கலன்னு நினைக்காதுங்க, எனக்கும் பசி வரும், எனக்கும் சோறு வரும். எப்ப தெரியுமா? ஒரு செகண்ட் தான். அப்படி வந்து ஒரு பசி வந்துட்டு ஒரு சின்ன ஜெபம் பண்ண, ஆண்டவரே நீர் பலனித்தார், அவ்வளவுதான், மறந்து. அதுக்கு பின்பாக நான் உற்சாகத்தோடு கடந்து செல்ல முடியாது என்பது இல்லை. நாம் யாருடைய பலத்தை கொண்டு ஓடுகிறோம்? அவருடைய பலத்தை கொண்டு ஓடுகிறோம். யாக்கோபின் இக்கட்டு காலத்தில் நாம் அப்படி சார்ந்திருக்காவிட்டால், தேவனை சார்ந்திருக்காவிட்டால், அந்த யாக்கோபின் இக்கட்டு காலத்திலே நாம் தப்பித்துக் கொள்ள முடியாது. யாக்கோபை தேவன் தப்புவித்தார், ரட்சிக்கப்படுவான். அவர் யாக்கோபை ரட்சித்தார், நம்மையும் ரட்சிப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார். எப்போ யாக்கோபு கீழ்ப்படுத்ததை போல நாம் கீழ்ப்படுவோம் என்று சொன்னால் நமக்கும் விடுதலை உண்டு, நமக்கும் ரட்சிப்பு உண்டு, நம்மையும் தேவன் சேர்த்துக் கொள்வார். இதோட முடியல, நான் வந்த பின்பாக தொடர்ந்து படிக்க போகிறோம். இன்னும் எத்தனை வாரமோ தெரியல, தொடர்ந்து படிக்க போகிறோம். இது மிகவும் ஆழமான சத்தியம், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு சத்தியமாக இருப்பதை நான் கண்டுகொண்டு வருகிறேன். முடிஞ்சா இந்த வசத்தை எடுத்து வாசித்து பாருங்க.
அந்த அதிகாரம் போராட்டமான இரவு என்று சொல்லக்கூடிய அதிகாரத்தை 18வது அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. இன்னும் கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு புரியும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.